தயவு செஞ்சு சொல்றேன். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த அரசாங்கத்துக்கு திரும்பி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு பொண்ணு வெளியே போக முடியாது. ஒரு பொண்ணு கூட வெளியே போக முடியாது. அந்த அளவு கொடூரமா நடத்தணும். வெறும் கற்பழிப்பு, கஞ்சா அப்படின்னு இந்த ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தை இந்த திமுக அரசாங்கம் கொண்டு வந்துடும். தயவு செஞ்சு சொல்றேன், உங்க குழந்தைய பள்ளிக்கூடம் போகணுமா, உங்க குழந்தைய வீட்டுல நிம்மதியா இருக்கணுமா, 2 வயசு குழந்தைன்னு சொல்றேன், 70 வயசு கிளவி வரைக்கும் சொல்றேன், ரொம்ப நாசம் பண்ண ஒரு அரசாங்கம்னா இந்த அரசாங்கம் தான். எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. அதுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கிற கஞ்சா விற்பனையே சாட்சி. இதைத்தானே இந்த ஸ்டாலின் சொல்லி பீத்திட்டு இருக்கிறாப்ல. என்னையா உங்க ஆட்சியில என்னத்தை குறை சொல்ல முடியாது? என்ன நல்லது நடந்திருக்குன்னு முதல்ல நீங்க சொல்லுங்க. திருத்தணியில 9 பேர் கொண்ட குண்டர்கள், அதாவது குண்டர்கள் என்ன, கஞ்சா அடிக்கிறவன். அது ஈஸியா கிடைக்குதா கஞ்சா? திமுக ஆட்சியில மதுபானமும் கஞ்சாவும் ஈஸியா கிடைக்குதுங்கிறது இந்த நிகழ்ச்சி ஒரு சாட்சி. திருத்தணிக்கு பக்கத்தில் உள்ள திருநாகபுல்லூரா திருவாகநல்லூரா அந்த ஊர்ல பிளஸ் 10th எக்ஸாம் எழுதிட்டு வந்த பொண்ணு, அது அவங்க அண்ணன் கூட வந்துட்டு இருக்கிறாங்க, அந்த பொண்ணை விரட்டிட்டு போயிருக்காரு கற்பழிக்கிறதுக்கு. எவ்வளவு ஒரு கேடுகட்ட ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிறதுங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. அவனுக்கு அந்த ஊருக்கே போய் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கும் போய் மிரட்டிக்கிறானுங்க. அவங்க அண்ணா நல்ல வேலை நேரத்தில் கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டிட்டு போய் அந்த வயசு ஆகிட்டாரு. இப்ப என்ன பண்ணினா, அப்ப அந்த அவங்க அண்ணன் கூட அந்த பொண்ணு வரலன்னு வச்சுக்கா, இது இன்னும் ஒரு விளாத்திக்குளம் கொலை மாதிரி இதையும் பண்ணிருப்பானுங்க. சத்தியமா சொல்றேன். அந்த அளவுக்கு கஞ்சா சர்வ சாதாரணமா தமிழகத்தில் புழங்குது. இதைய யாருமே தட்டி கேட்டாலுமே அது ஒரு பதிலும் கிடையாது. சரி, இப்படி நடந்துருச்சேன்னு சொல்ல அந்த ஊருக்காரு அவசர எண் 100க்கு போன் பண்ணா காவல்துறை எடுக்கவே இல்லை. அந்த 100ங்கிற ஒரு நம்பருக்கு போன் பண்ண எடுக்கவே இல்லை. சரி, 10 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் அந்த திருத்தணி அந்த இடத்துல போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் கத்தியும் பயங்கர கத்தி நிறைய பொருளை வச்சிருக்கானுங்க. கத்தி இதெல்லாம் போட்டு ஊரை உடைச்சு ஒரு 4-5 வீடு கண்ணாடி உடைச்சு ஒரு 2-3 ஆட்டோ உடைச்சு எல்லாம் பண்ணிருக்காங்க. அதை போய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஏமா அவன் கத்தி எடுத்து வந்தா நீங்க திருப்பி வெட்ட வேண்டியது தானே? இதான் ஒரு போலீஸ் காவலர் ஸ்டேஷன்ல சொல்ற ஒரு பதிலா. அவ்வளவு, அதாவது ஸ்டாலின் கையில் இருக்கிற காவல்துறை எப்படி மழுங்கி போச்சுங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. அம்மா தயவு செஞ்சு சொல்றேன், தமிழகத்தில் உள்ள